வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சாமை அரிசியில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சிறு தானிய தாவரங்களில் சிறந்த தானியமாக விளங்குவது தான் சாமை அரிசி. சாமை அரிசியானது இந்தியாவில் அதிகமாக விளைவிக்கப்பட்டு வருது. உடலுக்கு நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் சாமை அரிசி இருக்குது. இதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ சாமை அரிசியில் புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாது உப்புக்கள், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், காப்பர், மேங்கனீஸ், துத்தநாகம், நார்சத்து, மாவுச்சத்து, அதுக்கப்புறம் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ், இரும்பு சத்து எல்லாமே இருக்குது. ஸோ இது அத்தனையுமே கொண்டு சாமை அரிசி நம்மளுடைய உடலுக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது சாமை அரிசி. சாமை அரிசியில் அதிகமான அளவுக்கு கால்சியம் சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு. ஸோ உடலில் எலும்பு முறிவு இருக்கிறவங்கலாம் சாமை அரிசி சாப்பிட்டு வரும்போது எலும்புகளை வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். மேலும் உடலினுடைய தசை பகுதிகளையும் வலிமை பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்பு மண்டலமும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதனால் புற நரம்புகள் வலு குறைவு தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள் எதுவும் கிடைக்காது, உங்களுக்கு வந்து வராது. அதை வந்து சரி பண்ணி கொள்ளலாம். அதே போல் தசை பகுதிகள் வலிமையாக இருக்கிறதால் தசை பிடிப்பு ஏற்படுவது, தசைகளில் அலர்ச்சி ஏற்படுவது, வீக்கங்கள் ஏற்படுவது, இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. தசை வளர்ச்சி உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கால்சியம் சத்து நிறைந்திருக்கிறதுல இது எலும்புகளை உங்களுக்கு பலப்படுத்தும் போது உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லாமல் உடலை ஒட்டுமொத்தமாகவே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணி எந்த நோயுமே உங்களுக்கு வந்து அட்டாக் ஆகாமல் உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு சாமை அரிசி ஹெல்ப் பண்ணும். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தக்கூடியது. அந்த நோயை வராமல் தடுக்கிறதுக்குமே சாமை அரிசி ஹெல்ப் பண்ணும். இப்போ நமக்கு ரத்த சோகை நோய் ஏற்படுவதற்கு காரணமே இரும்பு சத்து குறைபாடு தான். ஸோ இரும்பு சத்து குறைபாடு நமக்கு இருக்கும்போது ரத்த சிகப்பணுக்கள் குறைந்து காணப்படும். ரத்த சிகப்பணுக்கள் குறைவாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் குறைவான அளவில் தான் இருக்கும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அந்த ஆக்சிஜன் சப்ளையில் தட்டுப்பாடு ஏற்படும் போது மயக்கம், உடல் வலி, உடல் சோர்வு, தலைவலி இருக்கும், வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வெல்லாம் இருக்கும். குறிப்பாக நம்மளுடைய வேலையை வந்து நம்மளால் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது, சோர்ந்து காணப்படுவோம். இதை நம்ம க்யூர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளை சாமை அரிசி சேர்த்துக்கொள்ளும் போது அதில் வளமான இரும்பு சத்துக்கள் அடங்கியிருக்கு. ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் நமக்கு வர ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது இப்போ உடல் நன்கு உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிச்சிருவோம். அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. ரத்தத்தில் காணப்படக்கூடிய கிருமிகளையுமே நம்ம அழித்து வெளியேற்றிக் கொள்ளலாம். ரத்தம் சுத்திகரிக்கப்படும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை சாமை அரிசிக்கு இருக்கு. சாதாரண அரிசியை விட சாமை அரிசியில 7 மடங்கு நார் சத்துக்கள் இருக்கு. உடலில் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த அரிசி வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ ஆனால் இதுக்கு காரணம் அதில் நார் சத்து தான். இப்போ சர்க்கரை அளவானது ரத்தத்தில் வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம் நமக்கு ஏற்படும். ஸோ அப்போ சுகர் பேஷண்ட்லாம் வந்து கடுமையான உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொள்ளணும், கடைபிடிக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் வந்து குறிப்பிடுவாங்க. அவங்க வந்து தங்களுடைய உணவுகளில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்கக்கூடிய, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும். கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளில் கார்போஹைட்ரேட் அளவு வந்து அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும். ஸோ அது இல்லாமல் நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து உங்களுக்கு மேம்பட்டு அவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். அந்த சர்க்கரை நோய் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக அந்த பிளட்டில் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் சுகர் ப்ராப்ளமே வராமல் இருக்கணும் அப்படின்னாலும் இப்போ இருந்தே சாமை அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடியது சாமை அரிசி. மலக்கழிவுகள் உடலில் இருந்து சரியாக வெளியேறாவிட்டால் பல்வேறு நோய்கள் நமக்கு வரக்கூடும். அனைத்து நோய்களுக்குமே சிறந்து ஒரு மருந்தாக விளங்கக்கூடியது சாமை அரிசி. அதை நம்ம உணவுகளை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா நார் சத்து அதில் நிறைந்திருக்கிறதால உணவுகள் செரிக்காமல் போகிறதால ஏற்படக்கூடிய அந்த அஜீரணம், குமட்டல், வாந்தி இந்த மாதிரி பிரச்சனைகளும், அதே போல் உணவுகள் செரித்ததுக்கு அப்புறம் வெளியேற முடியாமல் இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை, இது இடத்துலையுமே நம்ம விடுபட்டு விடலாம். சாமை அரிசி எடுத்துக்கொள்ளும் போது வயிறு சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்ம உணவுகளை சாப்பிடுவோம், அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமும் மலச்சிக்கல் பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு வெளியேற்றப்பட்டுடும். ஒட்டுமொத்தமாக செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு சாமை அரிசியில் இருந்திருக்கக்கூடிய வளமான நார் சத்து உதவிகரமாக இருக்கும். எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி செய்யக்கூடியது சாமை அரிசி. சாமை அரிசியில் இயற்கையான சுண்ணாம்பு சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு. ஸோ சாமை அரிசி சாப்பிடும்போது எலும்பு முறிவு மற்றும் எலும்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். மேலும் எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தசைகளுமே வலிமையாக இருக்கும். ஸோ குறிப்பாக மாரடைப்பு தடுக்கக்கூடியது சாமை அரிசி. சாமை அரிசியில் உடலுக்கு நன்மை அளிக்கக்கூடிய
கொழுப்பு சத்துக்கள் வந்து அதிக அளவு வந்து இருக்கிறதால இதயம் சம்பந்தமான நோய்கள்லேருந்து நம்ம விடுபட்டு மாரடைப்பு ஏற்படாமல் தடுத்துக் கொள்ளலாம். ஏன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டியதுக்கு நல்ல கொழுப்புகள் தான் நமக்கு வேணும். அந்த நல்ல கொழுப்புகளை சாமை அரிசி கொடுக்கும். அதே சமயம் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படித்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நமக்கு வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் நமக்கு இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் வந்து ரத்த நாளங்கள் வழியாக சீரான அளவில் இதயத்துக்கு பாய ஆரம்பிக்கும் போது இதய துடிப்பும் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. இதயம் பன்மடங்கு நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சாமை அரிசியில் அதிக அளவில் புரதச்சத்துக்கள் இருக்கிறதால இப்போ நீங்கள் இந்த சாமை அரிசி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முறுக்கு சாமை அரிசி சோறாகவும் செஞ்சு சாப்பிடலாம். இடியாப்பம், புட்டு, ரொட்டி, கேக்கு, பிஸ்கெட் அப்படின்னா பல விதத்தில் இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலுமே இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுவீர்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.